கேப்சூல் வார்ட்ரோப் பற்றி இவங்க போட்டுட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பட் அந்த வீடியோவில் கொஞ்சம் பீசஸ் வச்சு எப்படி நிறைய ஆஃபிஸ் டிசைன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் ஃப்ரம் த ஸ்க்ராச் எப்படி கேப்சூல் வார்ட்ரோப்பை பில்ட் பண்ணலாம் அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். Are you guys ready? Hey guys, நான் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. உங்களுக்கு கேப்சூல் வார்ட்ரோப்னா என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. க்ளோதிங் பீசஸ், டாப், உங்கள் பாட்டம், உங்கள் அக்சசரிஸ், உங்கள் ஃபுட்வேர், இது எல்லாமே சேர்த்து ஒரு 10 விதமான பீசஸ் இருக்குது. அதை வச்சு ஒரு 40 இல்லை ஒரு 50 அவுட்ஃபிட்ஸ் நீங்கள் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேப்சூல் வார்ட்ரோப். விச் மீன்ஸ் கொஞ்சம் பீசஸில் நிறைய வகையான அவுட்ஃபிட்ஸை நீங்கள் கொண்டு வரீங்க. ஓகே, தட் இஸ் ஸ்மார்ட்னஸ் இல்லை. அண்ட் அந்த கொஞ்சம் பீசஸ் மட்டும் வச்சு உருவாக்குற அந்த வார்ட்ரோப் பேர் தான் கேப்சூல் வார்ட்ரோப். அண்ட் ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு கேப்சூல் வார்ட்ரோப்னா என்னன்னு தெரியும், பட் ஹவு டு பில்ட் அ கேப்சூல் வார்ட்ரோப்ன்றது தெரியாது. லைக் ஐ வாண்ட் டு டீச் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரம் த ஸ்க்ராச் எப்படி அதை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஷால் வி பிகின்? ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னும் போது இதை 2 வகையில் நம்ம பண்ணலாம். ஒன்று, எல்லாமே புதுசாக வாங்கணும். இதுக்கு மேலே வரப்போகிற ஸ்டெப்ஸில் நான் சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் ஒன்றா வாங்கி அதுக்கப்புறமாவும் நீங்கள் அந்த 30 பீசஸ் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் உங்களோட கேப்சூல் வார்ட்ரோப்பை பில்ட் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் அவ்வளோ டைம், மணி, எனர்ஜி, முக்கியமாக பேஷன்ஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்றனால ஆல்ரெடி இருக்க பீசஸ் வச்சு நம்ம இந்த கேப்சூல் வார்ட்ரோப்பை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் there is no point in going and buying new stuff, completely destroying the purpose of capsule wardrobe. நான் கேப்சூல் வார்ட்ரோப் அப்படின்றதே உங்களுக்கு என்ன வேணும் அந்த தேவைக்காக மட்டும் வாங்கி வச்சுட்டு அதையே டிஃப்ரெண்ட்டான அக்கேஷனில் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணுறது அப்படின்றது அதோட பர்பஸ். ஸோ அந்த பர்பஸே நம்ம கொலாப்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் நீங்கள் புதுசாக போய் எல்லாத்தையும் வாங்குறீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க பீசஸ் வச்சு நம்ம கேப்சூல் வார்ட்ரோப்பை பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்டெப் நம்பர் 1, எம்டி யோர் கிளாசெட் ஆர் வார்ட்ரோப். இந்த கேப்சூல் வார்ட்ரோப்காக எதை வச்சுருக்கீங்களோ அதை முதல்ல காலி பண்ணுங்கள். அதாவது உள்ள இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுங்க. ஓகே, that's step number 1 because we are going to start from the scratch. Okay, and now இதில் செக்ரிகேட் பண்ணுங்கள். ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஃபிட்டே ஆகலை, அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு, இல்லை நீங்கள் அதை போடுறதே இல்லை ஒரு 2-3 வருஷமாக, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும்ல, அதை தனியாக வைங்க. அண்ட் ப்ளீஸ் த்ரோ இட் அவே ஆர் டொனேட் டு சம்படி. ஓகே, தயவு செஞ்சு அது உங்ககிட்ட வச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு எப்போ மனசு மாறும் தெரியாது, திடீர்னு நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் மறுபடியும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்ம மனசு மாறுறதுக்குள்ளே அதை ஏதோ டொனேட் பண்ணிடுங்க, இல்லை தூக்கி போட்டுருங்க. முக்கியமாக இந்த கேப்சூல் வார்ட்ரோப்பில் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு சூட்டபிளான ட்ரெஸ், உங்கள் பாடி டைப்புக்கு சூட்டபிளான ட்ரெஸ், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ், நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுற ட்ரெஸ், உங்களோட கர்வ்ஸை அழகாக ஆக்சென்ச்சுவேட் பண்ணுற ட்ரெஸ், இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் மட்டும்தான் உங்களோட கேப்சூல் வார்ட்ரோப்பில் இருக்கணும். ஸோ மற்றது எல்லாத்தையும் ப்ளீஸ் த்ரோ இட் அவே. இப்போ என்ன பண்ணுங்கள், சீசனலான ட்ரெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது சம்மர் அப்படின்றனால நீங்கள் வின்டர் வேரோ இல்லை மான்சூன் வேரோ ரெய்னி டேஸில் போடுற அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறது இல்லை இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து வேறு ஒரு பாக்ஸ்லையோ வேறு ஒரு பெட்டிலையோ போட்டு மேலேயோ இல்லை வேறு எங்கன்னா சேஃபாக வச்சுருங்க. ஓகே, பிகாஸ் இந்த 30 பீசஸில் இந்த சீசனுக்கான க்ளோதிங் பீசஸ் மட்டும் தான் இருக்கணும், தவிர மற்றது எதுவும் வரக்கூடாது. அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ 2 விஷயம் பண்ணும். தேவையில்லாததெல்லாம் ஏதோ த்ரோ ஆர் டொனேட், வேறு சீசனுக்குள்ளதெல்லாம் பத்திரமா வேறு ஒரு இடத்துல வச்சுருங்க. செகண்ட் ஸ்டெப் இஸ் கஸ்டமைஸ் யுவர் வார்ட்ரோப். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மாதிரியான கேப்சூல் வார்ட்ரோப்புங்க. என்னோட கேப்சூல் வார்ட்ரோப் மாதிரி உங்களோட கேப்சூல் வார்ட்ரோப் இருக்காது. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லையா? ஸோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சன், உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, உங்கள் கெரியர் என்ன, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி உங்களோட கேப்சூல் வார்ட்ரோப் இருக்கணும். அண்ட் அந்த பீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த 30 பீசஸ்க்குள்ளே இருக்கணும். உங்களோட க்ளோதிங், உங்கள் அக்சசரிஸ் அண்ட் உங்களோட ஃபுட்வேர், இது எல்லாமே சேர்த்து இந்த 30 பீசஸ் இருக்கணும். ஓகே, இந்த 30 குறைக்க வேணால் ட்ரை பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த கேப்சூல் வார்ட்ரோப்போட பர்பஸே சால்வ் ஆகாது. ஸோ as I already told you, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அத்லீட் ஒரு ஜிம் கோயர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேப்சூல் வார்ட்ரோப்பில் ஆக்டிவ் வேர்ஸ் இருக்கணும் அண்ட் ஸ்னீக்கர்ஸ் ஆர் ரன்னர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாமே இன்க்ளூடடாக இருக்கணும் உங்களோட கேப்சூல் வார்ட்ரோப்பில். அண்ட் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி கோயரே இல்லை, நான் பார்ட்டிக்கே போக மாட்டேன் பாய், அந்த மாதிரி ஒரு அக்கேஷனே என்னோட லைஃப்பில் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பாடி கார்ன்ஸ் அண்ட் ஷிமரி அவுட்ஃபிட்ஸ். ஆசைக்காக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் கேப்சூல் வார்ட்ரோப். இதில் வந்து நீட்ஸ் தான் முக்கியம், வாண்ட்ஸ் இல்லை. ஹோப் யூ கெட் இட். ஸ்டெப் நம்பர் 3 இஸ் இன்வெஸ்ட் இன் ஸ்டேபிள்ஸ்.
ஸ்டேப்பிள்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட வார்ட்ரோப் ஸ்டேப்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெனிம் ஜாக்கெட், இந்த டெனிம் ஜீன், அதுக்கப்புறம் ஒயிட் டீஸ், பிளாக் டீஸ், இந்த மாதிரி சில ஐட்டம்கள் இருக்குது நம்மளோட வார்ட்ரோப் ஸ்டேப்பிள், லைக் மஸ்ட் ஹேவ் இன் எனி விமென்ஸ் வார்ட்ரோப் அப்படின்ற இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்தியன் ஆர் எத்னிக் வார்ட்ரோப் பீசஸ் பற்றி ஒன்று, இன்னொன்று வெஸ்டர்ன் க்ளோதிங் பீசஸ் பற்றி ஒன்று. ஸோ இந்த ரெண்டுமே பாருங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து பிக் அண்ட் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேப்பிள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க பீசஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை உங்களோட கேப்சூலில் இன்க்ளூட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த பீசஸ் இல்லை, புதுசாக நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ இன்வெஸ்ட் இன் அ குட் பிராண்டட் ஸ்டேப்பிள்ஸ். அதாவது கோ ஃபார் குட் பிராண்ட்ஸ். ஓகே, கேன் பி லக்ஸரி பிராண்ட் ஒரு ப்ரீமியம் பிராண்ட். இதெல்லாம் லக்ஸரி பிராண்டில் வாங்கணும், இதெல்லாம் ப்ரீமியம் ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷனில் வாங்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ எதில் எதை வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ அதையும் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் நவ் கமிங் பேக் டு திஸ். ஸோ இந்த ஸ்டேப்பிள்ஸ் நான் மென்ஷன் பண்ணது எல்லாமே ப்ளீஸ் கோ ஃபார் எய்தர் லக்ஸரி ஆர் அ ப்ரீமியம் பிராண்ட். பிகாஸ் ஸ்டேப்பிள்ஸ் அப்படின்றது ஒரு மஸ்ட் ஹேவ். நம்மளோட ரொட்டீன், நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இது வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சில க்ளோதிங் பீசஸ் இல்லை. ஸோ இந்த பீசஸ் வந்து ப்ளீஸ் டோன்ட் பை இன் ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து 30 பீஸ் தான் வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு அதோட லைஃப் டைம், அதோட டியூரபிலிட்டி, குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்ல குவாலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறேன்னா, பிகாஸ் ஒரு நல்ல பணம் கொடுத்து நல்ல பொருளை வாங்கும்போது நமக்கு அதுக்கு கிடைக்கிற திருப்தியும், அந்த பொருளை நம்ம போட்டுட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ அழகாக தெரிகிறோம், நம்மளோட லுக்காக இருக்கட்டும், நம்மளோட அவுட்ஃபிட், நம்மளோட ஓவரால் அப்பியரன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் பெட்டராக காட்டுது இல்லையா? ஸோ அது நமக்கு கொடுக்குற ரிட்டர்ன். ஸோ அதனால தான் நான் இன்வெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேப்சூல் வார்ட்ரோப் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப செலக்டிவான கொஞ்சம் பொருள் தான் வச்சுக்க போகிறோம் இல்லையா? கொஞ்சம் க்ளோதிங் பீசஸ் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அந்த பீசஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரீமியம் பிராண்டோ லக்ஸரி பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதோட குவாலிட்டி அண்ட் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒன்று நிறைய பீசஸ் வாங்கி ஒரு நாளைக்கு ஒன்று போட போகிறது, ஒன்று ரிப்பீட் தட் பீஸ் மல்டிபிள் டைம் இல்லையா? ஸோ அது லாங் ரனுக்கு வரணும். அதோட லைஃப் அண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் கோ இன்வெஸ்ட் இன் அ வெரி வெரி குட் பிராண்ட் அண்ட் நோ டு ஃபாஸ்ட் ஃபேஷன். So the fourth step is ensure that each and every clothing piece flatters you. அதாவது இந்த 30 பீசஸில் ஒரு பீஸுமே வந்து உங்களோட பாடி டைப்புக்கு சூட்டபிளாக, உங்களோட அண்டர்டோனுக்கு சூட்டபிளாக, உங்களோட கர்வ்ஸை ஃப்ளான் பண்ணுற மாதிரி, லைக் இட் ஷுட் மேக் யூ ஃபீல் ஸோ குட், கம்ஃபர்டபுள் அண்ட் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ அதை ரொம்ப மனசில் வச்சுக்கோங்க. ட்ரெஸ் வந்து 1% எனக்கு பிடிக்கலங்க, கொஞ்சமாக இங்கே லூஸாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது, இது வந்து எனக்கு முழு திருப்தி இல்லை இந்த ட்ரெஸ்ஸில், இந்த அவுட்ஃபிட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை தூரமாக வச்சுருங்க. நம்ம இதில் செலக்ட் பண்ணுற பீசஸ் 100% நமக்கு திருப்தி இருக்கணும். அந்த மாதிரியான பீசஸ் மட்டும்தான் உங்களோட கேப்சூலுக்குள்ளே வரணும். ஏன்னா நம்ம வந்து செலக்டிவான பீசஸ் தான் வச்சுக்க போகிறோம், அதே நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீஸ் வந்து நமக்கு முழு திருப்தி இருக்கணும். அதனால ப்ளீஸ் மேக் ஷுர் உங்கள் பாடி டைப், உங்களோட அண்டர்டோன், உங்களோட கம்ஃபர்ட், உங்களோட கெரியர், உங்கள் ப்ரொஃபஷன் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப சூட்டபிளாக இருக்க மாதிரியான செலக்டிவ் பீசஸ் சூஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ கேப்சூல் வார்ட்ரோப் அண்ட் இதில் ரொம்ப செலக்டிவ் பீசஸ் தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அண்ட் அந்த செலக்டிவ் பீசஸில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அது நமக்கு முழு திருப்தி இருக்கணும். So always make sure each and every piece flatters you. So the fifth and the last step is update your wardrobe before the start of each season. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் நடந்துட்டுருக்கு, இன்னொரு 10 நாள் இல்லை 2 வாரத்தில் வின்டர் ஆரம்பிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஹை டைம் உங்களோட வார்ட்ரோபை அப்டேட் பண்ணுறதுக்கு. அதாவது சம்மர் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வின்டர் அவுட்ஃபிட்ஸ் ஒரு மான்சூன் அவுட்ஃபிட்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஷார்ட் ஸ்லீவ்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது லாங் ஸ்லீவ்ஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸ்க்கு மாற்றணும். இந்த ஷிஃபான் ஃபேப்ரிக் ஒரு காட்டன் ஃபேப்ரிக்லலாம் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் உள்ளன் ஒரு கொஞ்சம் திக்கான மெட்டீரியலுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளாட்ஸ், உங்களோட சாண்டல்ஸ் இதெல்லாம் ரொம்ப சம்மர் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ஸ்னீக்கர்ஸ், ஃப்ளோட்டர்ஸ் இல்லை உங்கள் ஷூஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மாற்றுங்க. காட்டன் ஷ்ரக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லெதர் ஜாக்கெட்ஸ் ஒரு டெனிம் ஜாக்கெட்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான சில அப்டேஷன்ஸ் பண்ண வேண்டியதுக்கு எல்லாமே மாற்றணும்னு இல்லை, பட் ஒரு சில அப்டேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சீசனல் சேஞ்ச் எதுவும் நடக்க போகிறது இல்லை. கைண்ட் ஆஃப் எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம எல்லா சீசனுக்கும் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சில சின்ன சின்ன அப்டேஷன்ஸ் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வார்ட்ரோப் பில் பண்ணும்போதே எல்லா சீசனுக்குமே ஒத்து போகிற மாதிரியான சில காஸ்டியூம்ஸ் இருக்கும்ல, அதை வந்து கண்டிப்பாக உங்களோட வார்ட்ரோப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சீசனல் அப்டேஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு எல்லா சீசனுக்குமே இந்த ட்ரெஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ இட் வில் டெஃபினெட்லி சேவ் யூர் டைம் அண்ட் எனர்ஜியில். தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு கேப்சூல் வார்ட்ரோப்பை பில் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு.
கேப்சூல் வார்ட்ரோப் எப்படி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஸ்டைல் பண்ணலாம், ஃபியூ அவுட்ஃபிட்ஸ்லேருந்து மல்டிபிள் அவுட்ஃபிட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் that's all guys. இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். until then it's me Preetha signing off. And guys, one more thing, என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ லைஃப் அப்டேட், ஸோ வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, இட்ஸ் அ பிஸ்னஸ் அப்டேட். அதனால கூடிய விரைவில் அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் go follow me in my Instagram, and my Instagram handle is preet_lifestyle. So follow me there. So bye guys.